வணக்கம் and welcome to London Kitchen. நம்பிக்கை வெற்றியோடு வரும், ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவரிடம் மட்டுமே வரும். இந்த ஒரு நல்ல மெசேஜோட இன்னைக்கான ரெசிபி சூரோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். நான் 1 கப் ஆஃப் மில்க் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 125 grams ஆஃப் ஃப்ளார் எடுத்திருக்கேன். 2 eggs எடுத்திருக்கேன். 1/2 teaspoon ஆஃப் சால்ட் வச்சுருக்கேன். உப்பு உங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. 1 teaspoon ஆஃப் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு, சினமன் சுகர் வச்சுருக்கேன் நம்ம கடைசியாக சூரோஸை கோட் பண்ணுறதுக்கு. இது கூடவே நம்ம சாக்லேட் சாஸ் வச்சுருந்தா அதையும் எடுத்துக்கலாம். அங்கே இப்போ நம்ம சுவையான சூரோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம வச்சுருக்க பாலை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். சூரோஸ்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். இது ஒரு ட்ரெடிஷ்னலான டிஷ் இன் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல். மோஸ்ட் ஆஃப் த டைம் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இல்லை ஸ்நாக்காகவும் இதை செஞ்சு சாப்பிடுவாங்க. இது ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. ஸோ ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் தவிர மற்ற கண்ட்ரீஸில் இது கிடைக்குது. நம்ம பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க ஃப்ளாரை அதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு மாவு பேசுகிற அளவுக்கு இருக்க தேவையில்ல. அதுக்கும் முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. இது நம்ம இப்போ ஒரு ஃபுட் மிக்சரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்படி நம்ம ஃபுட் மிக்சர் யூஸ் பண்ணுறதுனால எல்லாமே நல்லா கம்பைன்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக வரும். இதை நம்ம கையிலையும் செய்யலாம், ஆனால் டைம் கொஞ்சம் கன்சியூம் ஆகும், ப்ளஸ் கையும் கொஞ்சம் வலிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க ஒரு எக் ஆட் பண்ண போகிறோம். அந்த எக் ஆட் பண்ணதுக்கப்புறமா திரும்பி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ண போகிறோம். எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க இன்னொரு எக்கையும் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க 1 teaspoon ஆஃப் வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் ஆட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த ஸ்க்ரேப்பரை வச்சு எடுத்துக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் மாவு இருக்கணும். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது எல்லாத்தையும் ஒரு பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு எல்லாத்தையுமே பொரிச்சு எடுக்க போகிறோம். நம்ம எண்ணெய் நல்லா கொதிச்சிடுச்சு. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி இதை பேட்டரை ஆட் பண்ணிடலாம் எண்ணெயில். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். நிறைய ஆட் பண்ண வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்க நம்ம சூரோஸ் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நான் இன்னொரு பிளேட்டில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பண்ணது மினி சூரோஸ். இப்போ நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ் சூரோஸும் செஞ்சு எடுத்துக்க போகிறோம். சூப்பரான சூரோஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம சினமன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சாக்லேட் சாஸ் மினி சூரோஸ்க்கு ஆட் பண்ண போகிறோம். சூப்பரான சூரோஸ் ரெசிபியை நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லண்டன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.